Taste the Daily. மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்து நம் நாட்டு மக்களை காத்து வரும் மேன்மைமிகு ராணுவ படைகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், இந்த சூழலில் எதிர்வரும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு தன் உயிருக்கு உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் யாரும் தன்னை நேரில் சந்திப்பதையும் எந்தவிதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார். அதே சமயம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த எளியோருக்கான இரத்த தானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட சமூக நல செயற்பாட்டு நிகழ்வுகளை மட்டும் மேற்கொண்டிட அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார்.